வணக்கம் நண்பர்களே. ராம்சார் நில வகைகள், அதாவது ஒரு நிலத்தினுடைய வகைகளை கிளாசிஃபிகேஷன் எப்படி வகைப்படுத்துகிறார்கள் என்பதில் ராம்சார் அப்படிங்கிற குறியீடோட சில நிலங்களை வகைப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு சென்னையில் பள்ளிக்கரணை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ராம்சார் நிலம் பல ஹெக்டேர் நிலப்பரப்பு. இப்போ அது சுருங்கிடுச்சு, பல்வேறு கட்டடங்கள் அப்படி இப்படின்னு சுருங்கிடுச்சு. அந்த ராம்சார் நிலங்களை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் யாரும் இனிமேல் நீங்கள் பிளாட் போட்டு விற்கிறதோ வீடு கட்டுறதுக்கோ அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருக்குது. அதுக்கப்புறம் ராம்சார் நிலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு 20 மீட்டர் தள்ளி நாங்கள் ஒரு இடத்த நிர்மாணம் பண்ண போகிறோன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது திமுக அரசு. அன்றைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த பொன்முடின்னு நினைக்கிறேன், பொன்முடி. அப்புறம் நகர திட்டமிடலில் தங்கம் தென்னரசு இருந்திருக்கணும். இந்த 2 பேரில் போர்ட்ஃபோலியோ வேணால் மாறலாம். பட் எந்தெந்த அமைச்சர்கள்லாம், பொன்முடி, தங்கம் தென்னரசு மற்றும் சிலர், இவங்கெல்லாம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கையெழுத்து போட்டாச்சு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு. அந்த நிறுவனத்தின் பெயரை சரியாக தெரியாமல் சொல்லக்கூடாதுன்றனால தவிர்த்துக்கிறேன். ஆனால் இந்த அமைச்சர்கள் தான் இவர்கள் தான் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. இப்போ நான் சொன்ன பேர் உள்ளவங்க தான் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. இதுக்கு மூல காரணமாக இருந்தது யார்? சும்மா இவங்களா போய் ராம்சார் நிலங்கள் எல்லாம் கட்டடம் கட்டலான்னு சொல்லிடுவாங்களா? அப்பார்ட்மெண்ட்டு கட்டலாம்னு சொல்லிடுவாங்களா? பெரிய குடும்பத்தின் மாப்பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தான் அனுமதி கொடுத்து பணம் வாங்கியாச்சு. இப்போ அந்த திட்டம் நிறைவேறாதுங்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போயாச்சு. ராம்சார் நிலத்தில் இவங்க இந்த மாதிரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அநியாயத்தினுடைய உச்சம் இதெல்லாம். இந்த இடத்தில் கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் டெக்னிக்கலாக ஏதாவது வச்சுருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன்ல 20 மீட்டர் தள்ளி தான் நாங்கள் கட்டுறோம்னு. இதை மாதிரி கேவலமான விதிகளை வச்சுட்டு தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இதையெல்லாம் உடைத்தெறியும் அத்தனை ஆவணங்களையும் நீதிமன்றத்திற்கு செல்லும் அந்த தரப்பு எல்லா ஆவணங்களையும் வகைப்படுத்தி இருக்கிறது. இதில் மாட்ட போகிறது யார்? தங்கம் தென்னரசு, பொன்முடி. ஏற்கனவே பொன்முடி மாட்டியிருக்காரு. இப்போ இது நீதிமன்றத்தில் கட்டாயம் தமிழக அரசை கண்டிப்பாங்க, தண்டிப்பாங்க. இப்போ சிக்கிற இந்த அமைச்சர்கள் இப்படியெல்லாம் ரொம்ப தைரியத்தோடு, எவ்வளோ தைரியத்தோடு ராம்சார் நிலங்களை இப்போ இதுக்கு கொடுத்தது, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தது. இதில் பணம் வாங்கிட்டு முழிக்கிறது யார்? மாப்பிள்ளை. இதை தடை பண்ணது யார்? மகன். இப்போ உள்ளேயே அப்போ அவங்க பணத்தை திருப்பி கேட்பாங்கள்ல. இப்போ யார் கொடுக்க போகிறது? யார்? அது ஒரு பக்கம், அது அவங்க பஞ்சாயத்து. ராம்சார் நிலத்தில் எப்படி நீங்கள், ராம்சார் நிலம் என்று வகைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் எப்படி நீங்கள் இடம், அதாவது பில்டிங் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? இதுதான் இப்போ முக்கியமான பிரச்சனை. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.